திமுக வரலாற்றினுடைய சில உண்மைகள் நான் உங்களுக்கு சொல்றேன். இவர் வாயை திறந்தா நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்க வாயை திறக்க கூடாது அப்படின்னு ஆசைப்படுவேன். இந்த சாரை தவிர இன்னும் எந்தெந்த சார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த சார்கள் எல்லாம் எந்தெந்த கட்சி பதவிகள்ல இருக்கிறாங்க. 3 மனைவிகளையும் கூப்பிட்டு, மனைவி இணைவி துணைவி 3 பேரையும் கூப்பிட்டு ஆமா அவருக்கு வலிப்பு இருக்குன்னு சொல்ல வச்சிருவாங்க. கட்சிக்கு எதிராகவோ அல்லது தனக்கு எதிராகவோ ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் எழுந்தார், ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா 11 மணிக்கு பதவி பிரமாணம் எடுப்போம், 11:05 நீங்க போயிட்டு மணல் அள்ளிக்குங்க, யாராவது அரசு அதிகாரிகள் தடுத்தால் நாங்க பாத்துக்கிறோம். தடுக்க வந்த விஏஓவை உடனே டிராக்டரை ஏத்தி கொலை பண்ணிட்டாங்க. நீதித்துறையில் நீதிபதிகள் பதவியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு டிஎம்கே போட்ட பிச்சை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்.எஸ். பாரதி சொல்லியிருக்கிறாரு. மு.க. ஸ்டாலினுடைய பினாமி, மு.க. ஸ்டாலினுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன மாதிரி ஒரு கொடூரமான முறையில் இறந்திருக்காரு தெரியுமா? அந்த முள் வேலியை வச்சு உடம்புல சுத்தி வச்சிருந்தாங்க. ஆற்றுப்படுகையில் இருந்தார் காவிரியில. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கொலை. ஏன் அவர் கையில நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். அதனால எங்க உங்களுக்கு கையில அரசியல் சீக்ரெட்ஸ் இருக்கோ, பெரிய பெரிய தலைவர்களுடைய ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன் சார். ஞானசேகருக்கு சமீபத்தில் வலுப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கதா காலையில் ஒரு செய்தி வந்துச்சு. இந்த செய்தியை பார்க்கும்போது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் ஜெயிலே கரண்ட் கம்பியை கடிச்சிட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் லைட்டாக ஞாபகப்படுத்துது. இப்போது ஞானசேகரை பொறுத்த வரைக்கும் இந்த வலுப்பு அப்படிங்கிறது உண்மையாகவே அது நடந்துச்சா, இல்லை போலீஸ் பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்கா? எப்படி? ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியுது சார். அதாவது இந்த வலிப்பு வந்தது டாக்டர்கிட்ட போயிருக்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்காரு. திடீர் வலிப்பு. ஆனால் அதுக்கு பின்னால் நிறைய பேசுறதுக்கு இருக்கு. பல விஷயங்கள் நம்ம இதில் பேசணும். உண்மைகள் இருக்கா? ஏகப்பட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. நீங்கள் நான் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் இது சொல்கிறேன், வரலாறு, அதாவது திமுக வரலாற்றினுடைய சில உண்மைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராமஜெயம் கொலை வழக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனால் அப்போ திமுக ஆட்சியில் இல்லையே. ஆட்சியில் இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் கட்சிக்கு எதிராகவோ அல்லது தனக்கு எதிராகவோ ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் எழுந்தார், அவங்க கையில ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, சார் ஒரு அமைச்சரே சொல்றாரே சார், ஒன்ன தூக்க சொல்லிடுவேன் அப்படின்னு யார் சார் சொன்னா? சேகர் பாபு சொன்னாரா இல்லையா சார் டெலிஃபோன்ல? அதாவது அந்த டெலிஃபோன் அவருடையதா அப்படிங்கிறது யாருமே கேள்விக்குறி எழுப்பல. இது என்னோட குரல் தான் அப்படின்ட்டு அவரும் சொல்லலை, இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு அமைச்சர் சொல்றார் அப்படிங்கும்போது, அதே மாதிரி நான் 11 மணிக்கு பதவி பிரமாணம் எடுப்போம், 11:05 நீங்கள் போயிட்டு மணல் அள்ளிக்குங்க, யாராவது அரசு அதிகாரிகள் தடுத்தால் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அதுக்காக தான் அடுத்த 2 மாதத்தில் அந்த விஏஓ போட்டு தள்ளிட்டாங்க. தெற்கு மாவட்டங்களில் ஏதோ ஒரு மாவட்டத்தில், தென்காசி எங்கேயோ ஒரு இடத்துல அந்த விஏஓ தடுக்க வந்த விஏஓவை உடனே டிராக்டரை ஏற்றி கொலை பண்ணிட்டாங்க. எப்படி நடக்கிறது இது? அவங்களுக்கு உண்மை தெரியும். அதே மாதிரி தான் அந்த 5 மாவட்ட கலெக்டர்களுக்கு அந்த உண்மை தெரியும். ஏன்னா கலெக்டர்கள் கூட உடந்தையாக இருந்திருக்கலாம். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இந்த இதில் தான் இருந்தாகணும், படிக்காது இந்த மாநிலத்தில் இருந்தாகணும், இந்த ஸ்டேட் கேடரில் இருக்கிறாங்க, இந்த அரசுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க சிலதை கண்டும் காணாமல் போகிறது தப்பு கிடையாது. எப்படி மதுரை கலெக்டர் உதயநிதி உடைய பையனுடைய நண்பர்களை முன்னால் உட்காந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணின போது இவங்க எந்திரிச்சு போனாங்களோ, என்னவோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும். அதனால இதுக்கு பின்னால் இந்த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாருங்க, தா கிருஷ்ணன் ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கு? மதுரையில் மு.க. அழகிரி இன்வால்வ் அதில். ஆனால் 2003 கேஸ், 2008 மு.க. அழகிரிக்கு இதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்பெல்லாம் நம்ம வாங்கிடலாம். ஏன்னா நீதித்துறையில் நீதிபதிகள் பதவியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு டிஎம்கே போட்ட பிச்சை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்.எஸ். பாரதி சொல்லியிருக்கிறாரு.
அதாவது அந்த காலத்திலேயே வந்து இந்த டிஎம்கேனுடைய இந்த சித்தாந்தவாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீதித்துறையில் படிப்படியாக மேலே போயிட்டு இருந்தாங்க. நிறைய நீதிபதிகள் திமுக அனுதாபிகளாக கூட இருக்கிறாங்க. ஞானசேகரன் மட்டும் இல்லை, நீதிபதிகளே டிஎம்கே அனுதாபிகளாக தான் இருக்கிறாங்க. ஞானசேகரை பொறுத்த வரைக்கும் இந்த வலிப்பு வந்தது அப்படிங்கிறது வந்து ஏதாவது திட்டம் இருக்கா இல்லை ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தானா அப்படின்னு ஒரு ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். போன மாதம் 23ஆம் தேதி அந்த குற்றம் நடக்கும்போது அந்த பையனோட அந்த நபருடைய ஆரோக்கிய நிலை எப்படி இருந்தது? இப்போ திடீர்னு நீங்கள் காலை உடைச்சிருக்கீங்க, காலை உடைச்சதுனால வலிப்பு வராது. வலிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்டது. திடீர்னு அவருக்கு ஏன் நரம்பு தளர்ச்சி வந்தது? எனக்கு என்னமோ விஜயகாந்த் ஞாபகம் வந்தது சார். ஞானசேகரை பார்க்கும்போது. ஆமாம், விஜயகாந்த் கூட யாரோ இந்த மாதிரி தான் ஒரு இது கொடுத்துட்டு அவருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது. ஏதோ ஒரு டாக்டர் பேர் கூட எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. இது வந்து எந்த ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படிங்கிறது எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கலாம். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், கோட்டூர் புறத்தில் வழக்கு பதிகிறீங்க, நீதிமன்றம் முன்னால் வருது, இந்த மாதிரி நாங்களே இதை வந்து எடுக்கிறோம், எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் 3 ஐபிஎஸ் வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்க வராங்க. அந்த 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் அப்பல் கற்ற அதிகாரிகள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். எனக்கு அப்படி தான் தோன்றுறது. ஓகே, அவங்க வராங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை கோர்ட் வந்து உங்களுக்கு வந்து 7 நாள் கஸ்டடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. புழல்லேருந்து இவங்களை முதல்ல இங்கே கூட்டிகிட்டு வராங்க, எங்கே எழும்பூருக்கு கூட்டிகிட்டு வராங்க. எழும்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வரதுக்கு என்ன அவசியம் இருக்குது? எழும்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவரை விசாரிக்கிறாங்க. அதுலேயே ஆள் பாதி அவுட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து திருப்பியும் அண்ணா நகரில் துணை காவல் ஆணையர் அலுவலகத்தில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன அவசியம் இருக்குது? அதுக்கப்புறமா திருப்பியும் புழலில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல விசாரிங்க, எவ்வளோ தானே. கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை, அண்ணா நகர், அப்புறம் எங்கெங்கெல்லாம் போவாங்க அப்படிங்கிறது தெரியாது. இவருக்கு மேலே 20 வழக்குகள் இருக்குது சார். திருவான்மையூர், மந்தவெளி, மயிலாப்பூர், வேளாச்சேரி, கோட்டூர்புரம், இந்த மாதிரி ஒரு 5-6 இடங்களில் வழக்குகள் இருக்குது. அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காது இல்லை. அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாது, அங்கே என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. பல விஷயங்கள் உங்களுக்கு இவர் வாயை திறந்தா நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவேன். அதுதான் இயல்பு. இதுக்கு முன்னால் அந்த மாதிரி தான் பல்வேறு சமாச்சாரங்கள் நடந்திருக்கு. அண்ணாநகர் ரமேஷ்னு ஒரு ஆள் உங்களுக்கு தெரியுமா? ரமேஷ் வந்து மு.க. ஸ்டாலின் அப்போ வந்து ஆட்சி ஏதோ இருக்கட்டும் சார், எந்த ஆட்சி பாருங்க, ஆட்சி உங்க ஆட்சி வந்தா தான் நீங்க வந்து திருட்டுத்தனம் பண்ணுவீங்களா, கொள்ளை அடிப்பீங்களா, கற்பழிப்பீங்களா? இல்ல பவர் யார்கிட்ட இருக்கு இருந்தாலும் என்ன கடத்தல் நடந்தது. ஒரு ஆளை கடத்தல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த கடத்தல் ஆள் கடத்தல் 7 கோடி ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து அந்த 3 பேர் இருக்குது. அந்த 3 பேர் எனக்கு தெரியும், நான் இப்போ சொல்ல. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி பேப்பரில் வந்தது தான். 2003-2004 காலகட்டத்தில் டெய்லி பேசிஸில் பேப்பரில் வந்ததை தான் நான் படிச்சிருக்கேன். ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை கடத்தல் பண்ணிவிட்டு 7 கோடி ரூபா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் எப்படியோ தப்பிச்சுட்டு வெளில வந்துடுறாரு. அதுக்கப்புறமா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த 3 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த சமயத்தில் என்ன ஆகுறது, இந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து மு.க. ஸ்டாலினுடைய பினாமி, மு.க. ஸ்டாலினுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அடையாளம் இருக்கு மட்டும்தான் இல்லை உண்மையா? அது உண்மையா பொய்யாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது இவர் மேலே தான் அவங்களுக்கு ஒரு இது வருது, டவுட் வருது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அவர் இறந்து போயிடுறாரு, தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவருடைய மனைவி, 3 குழந்தைகள், 5 பேரை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு 2-3 நாள் முன்னால அவர் 2 பேர்கிட்ட பேசியிருக்கிறாரு. அந்த பட்டாம்பழைய மொபைலை வச்சு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த நோக்கியா மொபைல். அதில் 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர்கிட்ட அவங்க கேட்குறாங்க கேள்வி. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் என்னுடைய பழைய சிநேகிதர் தான், அந்த அளவில் தான் நான் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த 2வது நபர் யார், நீங்கள் அந்த சார் யார் அப்படிங்கிறத, அந்த சார். அதனால் அந்த சார் பிடிக்கிறாங்க. அந்த சார் வந்து மிகப்பெரிய டிஎம்கே பிரபலமான டிஎம்கே தலைவர் அப்படின்ன உடனே இவருக்கு உண்மை தெரியும். யாருக்கு? ரமேஷ்க்கு உண்மை தெரியும். இவரை வந்து தற்கொலை பண்ண தூண்டி விடுறாங்க. இவர் வந்து ஒட்டு மொத்தமாக குடும்பத்தோட தற்கொலை பண்ணி சாகுறாரு. அதோட கேஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், இங்கே இந்த விஷயத்தில் இந்த சார் யாரு அப்படிங்கிறது தெரியும். இந்த சாரை தவிர இன்னும் எந்தெந்த சார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த சார்கள் எல்லாம் எந்தெந்த கட்சி பதவிகளில் இருக்கிறாங்க, எந்தெந்த
கல்லூரி நிர்வாகங்கள்ல இருக்கிறாங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்தெந்த நிர்வாக பதவிகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவரை வந்து பேசாமல் அடிச்சிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதானும் பண்ணிருக்காங்களா? ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன் சார், இந்த வலிப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கிறது கிடையாது. உங்களுக்கு இந்த எபிலெப்டிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா உங்கள்ட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு வந்து எபிலெப்சி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு முன்னால் 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கும். அவங்க மனைவியோ யார் வேணாலும் அது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ மனைவியை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, 3 மனைவிகளையும் கூப்பிட்டு, மனைவி, இணைவி, துணைவி 3 பேரையும் கூப்பிட்டு ஆமாம் அவருக்கு வலிப்பு இருக்குன்னு சொல்ல வச்சுருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் சொல்லி இந்த மாதிரி சேர்ந்தவங்களெல்லாம் சொல்ல வச்சு தான் வந்து அவங்கள தாங்களே காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் இந்த தலைவர்கள்லாம், இந்த அரசியல் தலைவர்கள்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். சார் அந்த இவர் இருக்கார் இல்லையா சார், நேருடைய தம்பி, நேருடைய தம்பி ராமஜெயம், அவர் எப்படி சார் செத்து போனாரு? இப்போ கூட கேஸ் நடந்துட்டு 13 வருஷம். ஆமா, ஓகே. 2013 கூட அந்த கேஸ் வந்து வெளியில வந்துச்சு. இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரி ஒரு கொடூரமான முறையில் இறந்திருக்காரு தெரியுமா? அந்த முள் வேலியை வச்சு உடம்புல சுத்தி வச்சிருந்தாங்க. ஆற்றுப்படுகையில் இருந்தார் காவிரியில. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கொலை. அப்படி என்ன சார் அவர் பண்ணாரு? ஏன் அவர் கையில் நிறைய சீக்ரெட்ஸ் இருந்திருக்கும். அதனால எங்கே உங்களுக்கு கையில் அரசியல் சீக்ரெட்ஸ் இருக்கோ, பெரிய பெரிய தலைவர்களுடைய, சரி எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு, ஆதவ் அர்ஜுன் கூட நிறைய சீக்ரெட் வச்சிருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? டிஎம்கே சீக்ரெட்? ஆமா, டிஎம்கேல கூடவே இருந்தார் சார் அவரு. ஆதவ் அர்ஜுன் கேல ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்கு. 2 வருஷம் சார் நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க 2 வருஷம் இல்லை சார், 2 மாசம் உங்க கூட நான் வேலை பண்ணாலும் கூட என்னால அதை கம்ப்ளீட்டா எடுக்க முடியும் சார். என்னுடைய மைண்ட் அந்த மாதிரி. நாங்கள்லாம் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல போனோம்னா சும்மா அங்கே போய் எங்க செட்டப்பை வச்சே நாங்கள் சொல்லிடுறோம் ஏதோ தில்முல் இருக்கு அப்படின்னுட்டு. போலீஸ் மூளை வேணும் இதுக்கெல்லாம். ஆதவ் அர்ஜுன் கிட்ட கூட பல்வேறு உள் சமாச்சாரங்கள்லாம் இருக்கு. அதாவது குடும்ப சமாச்சாரங்களும் இருக்கும், தொழில் சமாச்சாரங்களுக்கும், அரசியல் சமாச்சாரங்களும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஞானசேகரனுக்கு அந்த தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இப்போ யாரெல்லாம் வந்து வெளியில் இவர் வாய் திறந்தா யாரெல்லாம் மாட்டிக்கு போகிறாங்க அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதனால இந்த சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா? ஏங்க காலை உடைச்சிங்க முதல்ல சொல்லுங்க. உடைச்சாங்களா? அப்படிதான். ஏன் சவுக்கு சங்கருக்கு கையை உடைச்சிங்க? அவரே உடைச்சிக்கிட்டார போய்? என்ன சார் இல்லை, அவரே கஞ்சா பாக்கெட் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாரா? இல்லையே, பாக்கெட்டில் இல்லை, அவர் பாக்கெட்டில் இருக்கலன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஆனால் அந்த காரில் தான் இருந்துச்சு, அது என்னோடது இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த கஞ்சா சமாச்சாரம் வந்து நான்லாம் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற சமயத்தில் இருக்கும். டே பார்த்துறா யாராவது பாக்கெட்டுக்கிட்டு கொடுத்தாங்கன்னா பாக்கெட்டில் போன்றாரா அப்படிமாங்க வீட்டில். அந்த காலத்துலேயே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாம் ஒன்று கஞ்சா கேஸில் உள்ளே தள்ளிடுவேன் அப்படிம்பாங்க போலீஸ்காரங்களாம் டைரெக்டாக ரவுடிகளை இப்படியே மிரட்டுவாங்க. ரொம்பலாம் பேசாத, கஞ்சா கேஸில் உள்ளே தள்ளிடுவேன் அப்படிம்பாங்க. கஞ்சா கேஸ்னால் என்னங்கிறது ரொம்ப நாளாக புரியல. அது கூட காலேஜில் போனதுலாம் புரிஞ்சுது. அது மாதிரி பல உண்மைகள் வெளியில் வராமல் செய்யறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சியாங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு. என்னுடைய சந்தேகம் இல்லை, பொதுமக்களுடைய சந்தேகம் தான். உண்மை வெளியில வரணும். சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? சத்தியமேவ ஜெயத்தேன்னா என்ன தெரியுமா? வாய்மையே வெல்லும். அதாவது அரசு லோகோக்கு கீழே அது இருக்கும், மத்திய அரசு லோகோ கீழே கண்டிப்பா இருக்கும். அதாவது என்ன, வாய்மையே வெல்லும்னா உண்மை வெல்லும் அப்படின்னு அர்த்தம். உண்மை வெல்லக்கூடாது அப்படின்னு நாம போராடிக்கிட்டு இருக்கோம். அதாவது இவங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது உண்மையை தோற்கடிக்க வேண்டும், உண்மை வெளியே வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடக்கின்றன. அந்த 5 கலெக்டர் சமாச்சாரமும் அதுதான், குடியாத்தம் குமரன் சமாச்சாரமும் அதுதான், ஞானசேகரன் சமாச்சாரமும் அதுதான். ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.